வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கி மன அழுத்தமின்றி கற்றலில் கவனம் செலுத்த உதவும் வகையில் 9வது பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் இன்று காலை 10 மணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள செஷல் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி இன்று தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவியை சந்திக்கிறார். பின்னர் மும்பையில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஆச்சார்யா தேவ்ரத்தை சந்திக்கும் அவர் டெல்லி சென்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் திரு பிரதமர் நரேந்திர மோடியுடன் விவாதிக்க உள்ளார். புதுச்சேரி சட்டமன்றம் வரும் 12ஆம் தேதி கூட உள்ள நிலையில் அன்றைய தினம் 5 மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். இதுகுறித்து அமைச்சரவை கூட்டம் சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்றது. இதில் திரு நமச்சிவாயம், திரு ஜெயக்குமார், திரு லட்சுமி நாராயணன், திரு திருமுருகன், திரு ஜான்குமார், தலைமைச் செயலர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் நேற்று திருக்காஞ்சியில் நடைபெற்ற விழாவில் முதியோர் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்டம் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்ப தலைவர்களுக்கான மாதாந்திர நிதியுதவி திட்டத்தில் உயர்த்தப்பட்ட நிதியுதவி வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து மாணவர்களுக்கான ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. மாணவர்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்றும் குற்றமில்லா சமுதாயத்தை உருவாக்குவதில் அவர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்றும் இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய சிறார் நீதிக்குழும முதன்மை நீதிபதி திரு அப்துல் கனி வலியுறுத்தினார். வதோதராவில் நேற்று நடைபெற்ற மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.